ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொன்னால் காலை டிஃபன் கிழங்கும் வெள்ளைப்பூடு சதைச்சதும். கிழங்கு நறுக்கும் போதே வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். மைண்டில் வேறு எதுவும் இல்லாமல் ஓடிட்டுருக்கிறதுனால அது மறந்து போச்சு. குக்கரில் அவிய போட்டுட்டேன். கிழங்கை கட் பண்ணி தோல் உரித்து கட் பண்ணி அவிய போட்டுட்டேன். இங்கே பாருங்கள், வெள்ளைப்பூடு சதைச்சி எடுக்கிறதுக்கு வெள்ளைப்பூடை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெள்ளைப்பூடை நம்ம இந்த உரலில் போட்டு சதைச்சிட்டு இது கூட தேங்காய் எண்ணெயும் வத்தல் பொடியும் உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கிழங்கு எடுத்து முக்கி சாப்பிட்டோன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நான் சாப்பிடும்போது வீடியோ போட்டுறேன், சரியா? இது பாருங்கள், வெள்ளைப்பூடை நான் இதில் தான் போட்டு தோலோடு போட்டு தான் நான் சதைச்சிட்ருக்கேன். உரிச்சியும் போடலாம், ஆனால் தோலோடு போட்டு சதைக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா சதைச்சி எடுத்துக்கிடுவோம். தெரியுதா? இந்த மாதிரி சதைச்சி எடுத்துக்கலாம். சதைச்சி எடுத்துக்கிட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு தோல் தனியாக பூண்டு தனியாக வர்ற மாதிரி நல்லா சதைச்சி எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இது கூட உப்பு சேர்த்துடலாம். பாருங்கள், தேவைக்கு உப்பு போட்டுருவோம். அப்புறமா தேங்காய் எண்ணெய் ஊற்றிடுவோம். கொஞ்சம் நிறையவே ஊற்ற வேண்டி வரும். வத்தப்பொடி போட்டுருவோம். நல்ல எரிப்பு நல்ல காட்டமாக இருந்தால் தான் இது தொட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் வச்சு. ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையிலே பண்ணும்போது கொஞ்சம் ஷேக் ஆகுது. இது நிறைய மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது எப்படி பண்ணணும் சாப்பிடணும் அப்படின்னு. தெரியாதவங்க இந்த மாதிரி இதை சில பேருக்கு என்னன்னே தெரியாது, அந்த மாதிரி உள்ளவங்க செய்து சாப்பிட்டு பாருங்கள். இது காலை டிஃபனாக செய்தீங்க, இல்லைனா ஈவினிங் டிஃபனாக கூட நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்க்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு அந்த மாதிரி செய்து சாப்பிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியான வேலையும் கூட. நமக்கு கிழங்கு வெட்டி அவிச்சா போதும், அப்புறம் இது இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டா போதும். எல்லாருமே ஒரே நேரத்தில் இருந்து சாப்பிட்றலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். கிழங்கு அவிஞ்சிருச்சு, 3 விசில் வந்துட்டு. இது இனி இதில் ப்ரெஷர் இறங்கினோடனே நம்ம இதை எடுத்து சாப்பிடலாம். காய்ஸ், கிழங்க பாருங்கள், நல்லா சாஃப்டாக சூப்பராக அவிஞ்சிட்டு. இப்போ சுடுது தொட முடியல. நல்லா அவிஞ்சிருச்சு. இது எடுத்து இப்போ முக்கி சாப்பிட்றதுக்கு கணக்காக இருக்குது. இது இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துருவோம். பாருங்கள், இப்போ கிழங்கு எடுத்தாச்சு. இது இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துருவோம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூடு. நம்ம சேனலை எத்தனை பேர் பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு இப்போ தெரியல. நான் இந்த சேனலில் என்ன இது பண்ணுறேன்னு சொன்னால், வீட்டில் செய்யக்கூடிய சாப்பாடை நம்மளே சாப்பிட்டு பார்த்து எனக்கு தெரிஞ்சது, வேறு மற்றவங்க செய்கிறது எல்லாத்தையும் பார்த்து அதை செய்து பார்த்து ரிவ்யூ சொல்கிறது தான் என்னோடய சேனல் பாருங்கள், வீடியோஸ் நிறைய பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நான் அந்த வீடியோவில் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன், நான் எடுக்கிற வீடியோ கரெக்டாக இருக்குதா. எனக்கு புதுசாக எடுக்கிறதுனால கொஞ்சம் ஷையாகவே இருக்குது, கிளியராக எடுக்கிறதுக்கு வரமாட்டேங்குது. அதில் ஏதாவது கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிடுறேன். அதை பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் என்னென்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், இந்த மாதிரி முக்கிட்டு நம்ம சாப்பிட்டு பார்க்கணும். நல்ல டேஸ்ட்டு. நல்லா இருக்குங்க. நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். அழகாக இருக்குது. காலையில் ஒரு டிஃபன், சிம்பிளான ஒரு டிஃபன்.